ஹாய். இது ஒரு சூப்பரான விஷயம். என் சைல்ட்ஹுட் மெமரிஸில் ஒன்று. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நினைக்கிறேன், அப்போ வந்து கிளாஸ் ரூமில் வந்து டெஸ்க் மேலே வந்து கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடும் போது கீழே விழுந்து என்னோடய லெஃப்ட் காலில் வந்து ஃப்ராக்சருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 months நல்லா மாவு கட்டு போட்டுக்கிட்டு அந்த சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். அந்த டைமில் அந்த மாவு கட்டை வந்து கட் பண்ணியோ ஏதோ மாத்திரை டைம் வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்னாச்சுன்னா, அப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ்லையோ எங்கேயோ எனக்கு வந்து என்னால் இறங்க முடியலையோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கரெக்டாக நினைப்பில்லை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த வீல் சேர் போகிற இடத்துல வந்து ஸ்லோப்பாக இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணி இறங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பையன் வந்து அந்த டைமில் கரெக்டாக வீல் சேரில் வரும்போது என்னை பார்த்துட்டு, ப்ரோ நீங்கள் இந்த வீல் சேரை பிடிச்சிக்கோங்க, நான் மெதுவாக இறக்குறேன், கூடிய அப்படியே நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொன்னான். நானும் அப்படியே போயிட்டு கீழே இறங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, கவலைப்படாதீங்க கால் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்ட உடனே நானும் பதிலுக்கு நீங்களும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சரி சொல்லலான்னு சொல்ல வரும்போது டக்குன்னு நான் நிறுத்திட்டேன். ஏன்னா அவனுக்கு முட்டிக்கு கீழே காலே இல்லை. ஏன்னா ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது, ஏன்னா நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தங்க கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா ஆகிடுவீங்கன்னா, நம்மளும் பதிலுக்கு நீங்களும் கவலைப்படாதீங்க நல்லா ஆகிடுவீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவனுக்கு கால் இல்லை, எனக்கு கால் இருக்குது. அவனுக்கு இல்லை, எனக்கு இருக்குது. நானாக இருந்தால் என்ன பண்ணிருப்பேன்னா, எனக்கு காலே இல்லை உனக்கு கால் இருக்குல்ல, நீ கஷ்டப்பட்டு நடந்து வாடா அப்படின்னு தான் யோசிச்சிருப்பேன். ஏன்னா இப்போ இந்த டைமில் நம்மளோட ஹியூமன் மென்டாலிட்டி எப்படின்னா, நம்ம வந்து மற்றவங்க இறக்கப்படுவோம், நம்மளாம் இறக்கமானவங்க தான். ஆனால் அந்த இறக்க யாருக்கு படுவோம்னா, நம்மளோட இல்லாதவன், நம்மளோட கீழே லோவர் கிளாஸு அப்படின்னு சொல்லலாம், இல்லை நம்ம கிட்ட இருக்கிற ஃபைனான்ஷியலோட கம்மி ஃபைனான்ஷியலாக நம்மளோட கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்க கஷ்டப்பட்டால் அவங்க மேலே தான் நம்ம இறக்குறப்படுவோம் லிட்ரலாக. இப்போ நம்மளோட ஃப்ரெண்டோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ நல்லா ஒரு வெல் குட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு நினச்சோங்களேன், உனக்கு என்னப்பா எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஒரு மென்டாலிட்டி வரும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, அவங்க எப்படின்னா, அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும், அதுக்கு அவங்க வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்க உங்ககிட்டையும் நல்லவங்களாக நடந்துப்பாங்க. இல்லை நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்களோட கொஞ்சம் முன்னேறிட்டேன்னு நினச்சிக்கோங்க, அப்போ என்ன ஆகிடும்னா, உனக்கு திமிர் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இத்தனை நாளாக அவங்க நல்லவங்களாக தான் இருந்தாங்க, அவங்க நல்லவங்க தான், அவங்க கெட்டவங்க நான் சொல்லலை. ஒன்ஸ் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளோட மேலே வந்தோம்னா என்ன ஆகிடுதுன்னா, நம்மளுக்கு அவங்க மேலே வந்து இறக்கப்படுற தன்மை வந்து குறைஞ்சிருது. ஏன்னா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அது மாதிரி மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா நான் அதனால தான் இந்த எக்ஸாம்பிளை நான் சொன்னேன். எனக்கு அந்த டைமில் பார்த்திங்கன்னா, அவனுக்கு கால் இல்லை, எனக்கு கால் இருந்துச்சு. அதை நான் சொல்ல வரேன், அவன் இல்லாதவன், நான் இருக்கிறவன். பட் இல்லாதவன் இருக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி. ஏன் நம்ம இப்படி இருக்கோன்னு தெரியல. ஆனால் நம்மளே ரியல் டைமில் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து அன்பாகவும் ஹெல்ப் பண்ணுற எத்தனையோ பேர் இது மாதிரி சுச்சுவேஷன், ஏன்னா நம்மளுக்கே தெரியாது நம்ம அப்படி தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு. அதுதான் நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இது ப்ராப்ளம்னு கிடையாது, இது மாதிரி நம்ம இருக்கிறோன்னு தெரிஞ்சதானே அதுலேருந்து ரெக்டிஃபை ஆயிடுது. ஏன்னா அது தெரியாமே அப்படியே இருந்துடும், அப்படியே இந்த சொசைட்டி நம்மளை வளர்த்துறதுன்னு கூட சொல்லலாம். நான் இது வந்து ஷேர் பண்ணது ரொம்ப ஐ திங்க் இட்ஸ் குட். ரியலாக சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம இதை மாற்ற வேண்டியது, நீங்களும் மாற்றிக்கோங்க. இல்லை நான் இது மாதிரி இல்லாதவங்க இருக்கிறீங்கன்னா, ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் லிட்டராக ஸோ ஹாப்பி. ஏன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நினச்சதில்லை. இது மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் இது மாதிரி இல்லை, எனக்கு மேலே இருக்கவங்கள கொஞ்சம் எனக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸு அது மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டே கொஞ்சம் அன்பாக இருந்துட்டு போவோமே. என்ன தான் குடிமொழி விட போகுது, ஒன்றும் முழுவாது. கரெக்டுங்களா? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே.